வாசிக்கலாம். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். ஜெனிசிஸ் சாப்டர் 40 verse 23 வாசிக்கலாம். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக நன்றி. எங்கள் தேவன் நீர் எங்கள் நடுவிலே உலாவுகிறீர். ஸ்தோத்திரம். எங்களை சுமந்து வருகிற நல்ல தகப்பன்னீர், உம்மை துதிக்கிறோம். இந்த வசனத்தை கர்த்தர் எங்களுக்கு பிட்டு தருவீராக. எல்லா எதிர் வல்லமைகளும் இந்த வசனத்தை நாங்கள் கவனிக்கிறதற்கு தடை செய்கிற எல்லா அந்தகார கிரிகளும் முற்றிலுமாக அப்புறப்படுத்தப்படட்டும். நசரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் உடைய பரிசுத்த ரத்தத்தினால கர்த்தர் மூடுவீராக. ஒவ்வொருவருக்கும் இன்றைக்குமே பற்றி கொள்ளுகிற ஒரு விசுவாசத்தை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, புல் உலரும் பூ உதிரும் உடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள், பலவீனங்கள் முற்றிலும் நீங்கட்டும். சரீரங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும். உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்கள் கொடுத்த ஆண்டவரே நோக்கத்தை அறிந்திருக்கிறீர். எந்த சூழ்நிலையிலிருந்து கொடுத்தார்கள் என்பதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். தேவனுடைய மகத்துவம் உள்ள கரம் அவர்களை ஆதரித்து தாங்கட்டும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லா தடைகளும் கர்த்தர் தகர்த்து போடும் ஐயா. தொடர்ந்து எங்களோடு கூட கர்த்தர் நீர் இடைப்படுவீராக. துதி கன மகிமையெல்லாம் ஒருக்கு எடுக்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு, தாமதித்தாலும் காத்திரு. என்னவோ எனக்கு போன வாரம் முழுவதுமே இந்த சம்பவம் அப்படி மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நிறைய கேள்விகள், பேசுறவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய கேள்விகள், ஏன் மனசுல நிறைய கேள்விகள், சந்தேக கேள்விகள் அல்ல, இயல்பாக ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் எழும்புகிற கேள்விகள். தேவனுடைய உத்தமத்தை, தேவனுடைய அதிகாரத்தை ஒரு நாளும் கேள்வி கேட்கிற அப்படிப்பட்டதான காரியங்கள் அல்ல. பொதுவாக வருமே, எல்லா மனுஷுக்குள்ளேயும் வர்றது போலதான் கேள்விகள். இந்த சம்பவத்தை வாசித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. கவனிங்க, இந்த அதிகாரம், இந்த குறிப்பாக 40வது அதிகாரம் ஆதியாகமத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 37வது அதிகாரத்திலிருந்து தான் யோசேப்பு என்கிற ஒரு மனுஷனுடைய அந்த வாழ்க்கையே அப்படி தொடங்குது. 30வது அதிகாரத்தில் அவன் பிறப்பை குறித்து சொல்லியிருந்தா கூட 37ல இருந்து, அதன் பிறகு 38வது அதிகாரத்தில் இது சம்பந்தமே இல்லாத ஒரு சம்பவம் ஒன்று அங்கே போட்டிருக்கு நடுவில் யோசேப்புக்கு. பட் ஒரு அர்த்தத்தோடு தான் அது இருக்குது. யூதா அவன் பண்ணின காரியம். இந்த 39வது அதிகாரத்தில் அவனுடைய சிறையிருப்பு என்பது அங்கே வருது, அடிமைத்தனம். அதன் பிறகு சிறையிருப்பு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச சம்பவம், அதனால நான் மேலோட்டமா சொல்றேன். இப்போ அடிமையா இருந்த யோசேப்பு அங்க தான் செய்யாத ஒரு தவறுக்காக சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான். நான் எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்லுவேன் பாருங்க, வேத சம்பவங்களை எல்லாம் மனசுல நிறுத்தும் பொழுது இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கிற அந்த ஒரு அவுட்லுக் கூட பார்க்கவே கூடாது. அப்படி பார்க்க கூடாது எப்பொழுதுமே. சிறைச்சாலை அப்படின்னு போடும் பொழுது இங்க டஞ்சன் போட்டிருக்கு, உட்காவல் அறை. உட்காவல் அறை அது ரொம்ப எந்த விதத்திலையும் எவருமே விரும்பாத ஒரு இடம். சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், அந்தமான்ல செல்லுலார் ஜெயில். அதை பற்றி அதை பார்க்கும்பொழுது ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அங்கே யாருமே போகவே விரும்ப மாட்டாங்களாம். இந்த நாட்களில் இப்போ ரீசன்ட் டேஸ்லயே அப்படின்னு சொன்னா அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அந்தமான் ஜெயிலெல்லாம் சாப்பிட்றதுக்கும் மலம் கழிக்கிறதுக்கும் ஒரே தட்டு தான். அப்படின்னு யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும். அன்னைக்கு மனுஷனுடைய உரிமைகள் என்பது துளி மதிக்கப்படாத நாட்களில் அன்னைக்கு உட்காவலறைன்றது எப்படி இருந்திருக்கும். அதுவும் ரோமர்கள் இருந்த நாட்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சிறைச்சாலை இருந்தார், அது எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கும். யோசேப்பு எகிப்தில் இருந்தானா அன்னைக்கு எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கும் பார்த்துக்கங்க. ஸோ யாருமே விரும்பத்தகாத ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கணும். இந்த யோசேப்பு நல்ல உத்தமமான ஒரு மனிதன். தேவன் அவன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யும்படி ஏற்கனவே சொல்லிட்டாரு. தேவன் அவனிடத்துல பேசி தேவனுடைய திட்டத்துல ரொம்ப ஆப்டா பொருந்தின ஒரு மனுஷன். அது ரொம்ப முக்கியம். தேவனுடைய திட்டத்தை விட்டு அலைஞ்ச ஒரு மனுஷன் அல்ல, அல்லது தேவனை எந்த விதத்திலும் அறியாத மனிதனும் அல்ல. பின்னால உங்களுக்கு வசனங்களை காட்டுறேன் பாருங்க.
தேவனை நன்கு அறிந்தவன், தேவனுக்கென்று உத்தமமாய் வாழ விரும்பினவன், பாவத்தை எல்லாம் வெறுத்தவன், அதற்கு விலகி ஓடினவன். இவ்வளவு உத்தமமாய் இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் துன்பம் என்பது அவ்வப்போது கேள்வி வருது, நமக்கு வருது. எல்லாருக்குள்ள இந்த கேள்வி வருது. நான் உண்மை உத்தமமாய் நடக்கிறேனே, எனக்கு ஏன் இந்த போராட்டம்? எசேக்கியா கேட்டான், எல்லாரும் தான் கேட்டாங்க. இந்த யோசேப்பு என்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கூட அதே மாதிரி தான். ஏன் இந்த பாதையில ஆண்டவர் என்ன கொண்டு போறாரு? நாம் போகிற பாதையினுடைய அந்த அர்த்தம் நமக்கு நிறைய நேரத்தில் புரியறதே இல்லை. பழைய ஏற்பாட்டில் அதுவும் குறிப்பாக யோசேப்பை போல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமா இருந்த மனுஷன் வேற யாரையும் பார்த்துடவே முடியாது. யோசேப்பு தான் நிறைய காரியங்கள்ல, உதாரணத்திற்கு தகப்பனாலே மிகவும் அன்பா இருந்தவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட இவருடைய நேசகுமாரன் என்று பிதாவினால் அங்கீகாரம் பெற்றவர். அவன் சகோதர இடத்தில் அனுப்பப்பட்டான். நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் சகோதரருக்குள்ளாக அனுப்பப்பட்டவர். அவன் சகோதராலை பகைக்கப்பட்டவன், இவரும் சகோதராலை பகைக்கப்பட்டவர். அவர்கள் எல்லாரும் எப்படி அவனை கொலை செய்யும்படி தீர்மானித்தார்களோ அதே விதமாக இவரையும் தீர்மானித்தார்கள். அவன் எப்படி குழியில தூக்கி போட்டான், அதே மாதிரி இவரும் சிலுவையில் அறையப்பட்டார். அவன் எப்படி 20 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டானோ அதே மாதிரி இவரும் 30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டார். அவன் எப்படி அன்னைக்கு சிறைச்சாலையில் இருந்த பொழுதும் கூட ஒருத்தன் மரணத்திற்கும் ஒருத்தன் ஜீவனுக்கும் போனான், அதே மாதிரி இவரும் கூட சிலுவையில் தொங்கும் பொழுது ஒருத்தனை மரணத்திற்கும் ஒருத்தனை ஜீவனுக்கு நேராக நிறைய காரியங்கள் பாருங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை அவ்வளோ நல்லா அழகாக ஒன்றி போகும். நிறைய காரியங்கள் பார்க்கணும், அதுக்குன்னு தனியாக செய்தி போகணும். இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை. இவ்வளவு அற்புதமான ஒரு மனுஷன் நடந்துட்டு போன பாதை ரொம்ப கடினமான ஒரு பாதை. என்ன, நம்முடைய வாழ்க்கையில் அதே மாதிரி தான் சூழ்நிலை எல்லாம் ரொம்ப அனுகூலமா இருக்குது. நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் நடந்துட்டு வருதுங்க. பிள்ளை நல்லா படிக்கணும்னு நினைச்சேன், அப்பா பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறோன்னு நினைச்சேன், வேலை கிடைக்கிறேன், மனசு சந்தோஷமா இருக்குது. பிள்ளைக்கு காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சேன், கல்யாணத்துக்கும் கைகுடி வருது, சந்தோஷமா இருக்குது. ஆனா சில நேரங்களிலே நாம் எதை நம்பி இருக்கிறோமோ, எதற்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறோமோ எல்லாமே அதற்கு விரோதமாவே நடக்கும். எல்லாமே விரோதமா இருக்கும். என்ன, நல்லா நடக்கும் பொழுது சந்தோஷப்படுறோம், எதிராக இருக்கும் பொழுது யாரும் மகிழ்ச்சி அடைகிறது இல்லை, ரொம்ப அப்செட் ஆயிடுறோம். ஆனால் ஒன்ன தெரிஞ்சுக்கங்க, தேவன் உங்களை என்னையும் வேறு பிரித்திருப்பாரையானால், தேவன் உங்களை என்னையும் அழைத்திருப்பாரையானால், அவருக்கு நம்முடைய வாழ்க்கை நாம் ஒப்பு கொடுத்திருப்போமே ஆனால், சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருந்த போதும் கூட தேவன் சூழ்நிலைகளையும் மாற்றுகிறார், நம்மையும் அவர் மறுரூபமாக்குகிறார். அது ரொம்ப முக்கியம். எல்லாரும் கரங்குலத்தோட சொல்லுவோமா? சென்ட் அகஸ்டின் பரிசுத்தவான் சொன்னாரு, the will of God is the necessity of all things. எல்லாவற்றிற்கும் அத்தியாவசியமா ஒரு தேவன் ஒன்று உண்டானால் அது தேவனுடைய சித்தம் வெளிப்படுவது மாத்திரமே, தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செயல்படுவது மாத்திரமே. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த யோசேப்பு தேவனுக்கு எல்லா விதத்திலும் முன்னுரிமை கொடுத்தவன். ஒரு காரியத்தை மாத்திரம் நினைவில் வச்சுக்கோங்க, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருப்போமே ஆனால், கவனிங்க, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருப்போமே ஆனால், நம்முடைய வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுத்திருப்போமே ஆனால், கண்டிப்பாக ஒவ்வொன்றும் அவருடைய திட்டத்தின்படியே நடக்கிறது. ஒருவேளை எனக்கு பிரியம் இல்லை, சில இடத்துல தேவனுக்கு பிரியம் இல்லாம சில காரியங்களை நான் செஞ்சிடறேன் அல்லது நடக்கும்படி பிசாசு கொண்டு வந்தாலும், தேவன் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவர். அவர் நேர்த்தியாய் தம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் அவைகளை மாற்றி கொடுப்பார். எல்லாருக்கும் கிடையாது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம். விசுவாசிக்கிறவங்க கரங்கள சொல்லுங்க. இந்த வசனத்தை வாசிச்சிடலாமே. எபேசியர் 1வது அதிகாரம், ஒரு புக் மார்க் வச்சுக்கோங்க. எபேசியர் 1வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 11, 12 ஆகிய வசனங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கும். எபேசியர் 1வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாமா? மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படி. எவ்வளவு வார்த்தைகள் யூஸ் பண்றாரு பாருங்க. அவர் மகிமையுள்ளவர், அவருடைய மகிமைக்கு இன்னும் புகழ்ச்சி சேர்க்கும்படி. 12வது வசனத்தை வாசிங்க. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். 12வது வசனத்தை திரும்ப வாசிங்க. தமது சித்தத்தின்படி ஆலோசனைக்கு தக்கதாக
எல்லாவற்றையும் நடப்பிக்கிற, அவர் என்ன விரும்புறாரோ அந்த ஆலோசனையின்படி தான் எல்லாவற்றையும் அவர் நடப்பிக்கிறாரு. அப்படி நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இதை ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லும் பொழுது, இட் இஸ் இன் கிரைஸ்ட் தட் வி ஃபைண்ட் அவுட் who we are and what we are living for. Long before we first heard of Christ and got our hopes up, he had his eye on us, had designs on us for glorious living. Part of the overall purpose he is working out in everything and everyone. எல்லாவற்றிலும் ஒவ்வொருவர் மேலும் அவர் நடப்பித்து வருகிற அந்த மொத்த நோக்கம் இருக்குது பாருங்க. அதுல வாழும்படி, அவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சியாக வாழும்படி அவர் நம்மேல் அவருடைய கண்களை வைத்திருக்கிறார். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளானமே அதற்கு முன்பு இருந்தே. எல்லாரும் கரங்குறத்துல சொல்லுவோமா? எனக்கு இந்த ஒரே ஒரு வசனத்தை வாசிச்ச உடனே அவ்வளோ சந்தோஷம். நான் வெறுமனே ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ சபைக்குள்ள வந்தேன்னு யாரும் நினைக்காதீங்க பிரதர். கவனிங்க, நான் ஏதோ கிறிஸ்தவனா இருக்கிறேங்க, நான் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கிற ஒரு சபையில் அங்கத்தினன் என்று நினைக்காதீங்க. என்றைக்கு அவர் உங்களையும் என்னையும் முன் குறித்து அழைத்தாரோ, என்றைக்கு அவர் ரட்சித்தாரோ, அப்பொழுதே துவக்கத்தில் இருந்தே அவர் முன் குறிச்சிட்டாரு. இவன் லைஃப் இப்படிதான் இருக்கும், இவன் லைஃப் இப்படி இருக்கணும், அதற்காக கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் சொல்லுவேன், தேவன் ஒரு மனுஷன் மேல கவனம் செலுத்துவாரே ஆனால், தேவன் ஒரு மனுஷன் மேல கண் பதித்திருப்பாரே ஆனால், கண்டிப்பா அவனுடைய வாழ்க்கை சீப்பாவும் இருக்காது, அவனுடைய வாழ்க்கை மற்றவர்களுடைய தரம் தாழ்ந்து இருக்காது, அவருடைய வாழ்க்கை மற்றவர்கள் ஏளனப்படும்படி ஒரு நாளும் அமையவே அமையாது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மகிமைக்கு நாம் எல்லாரும் புகழ்ச்சியாக விரும்பும்படி தான் அவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பர்பஸை வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது ஆண்டவர், அப்படி நடக்குது. நமக்கு இன்னைக்கு புரியுறதே இல்லை, நமக்கு புரியுறதே இல்லை. ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர் புரியாது, அடுத்த 2 கிலோமீட்டர் புரியாது, சிலருக்கு எத்தனை கிலோமீட்டர் போனாலும் புரியாது. புரியவே புரியறதில்ல. உங்களுக்கு எனக்கும் புரிய வேண்டும் அவசியமும் கிடையாது பிரதர். என்னுடைய வாழ்க்கை அவர் கரத்திலே கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு கூட வாசிச்சோம்ல, எவரெல்லாம் அவர் முன்குறித்து முன்னறிந்து தெரிந்து அழைத்தாரோ அவர்கள் ஒவ்வொருவருமே அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். நல்ல ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க, நல்ல ஒரு ஆண்டவர். அதே மாதிரி தான் பாருங்க, இயேசுவை சிலுவையில் அறைந்ததும் கூட அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது பேரு சொல்றாரு, அவருடைய முன்னறிவின்படியே நீங்கள் அவரை சிலுவையில் அறைந்தீர்கள். இது இன்னொரு நாள் கவனமா தெளிவா பார்ப்போம், இப்போதைக்கு நமக்கு நேரம் இல்லை. அவருடைய முன்னறிவின்படியே ஒவ்வொரு காரியமும் பாருங்க, தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவருடைய முன்னறிவு உண்டு, அவர் முன் குறித்தது உண்டு. சில நேரத்தில் அவருடைய திட்டத்துக்கு விரோதமா நாம போய் படுகொலியில் விழுறது அது வேற. சொல்லுவாங்க, அப்படின்னா அப்போ நான் லவ் பண்றதும் அப்போ தேவனுடைய முன்னறிவின் பிடித்தான் நடக்க. நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. சில பேருக்கு கேள்வியெல்லாம் இப்படிலாம் வரும் பாருங்க. இவன் இவ்வளவு பாடுபடுறானே. அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். திடீர்னு நான் கேட்ட கேள்விக்கு என்கிட்ட பதிலே இல்லை. அரணா அப்போ கல்யாணம் கட்டிட்டு கண்ணீரா விட்டுட்டே இருக்கிறாங்களே, அப்போ அது கூட தேவ சித்தனை எடுத்துக்கலாமா? அதுக்கு தனியா நான் மெடிடேட் பண்ண வேண்டி இருக்குது, அதுக்கு தனியா நான் சொல்ல வேண்டியிருக்குது, வசனத்தை தேட வேண்டி இருக்குது. இங்க பவுல் சொல்றாரு, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறபடியினாலே ஒவ்வொன்றும் அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய திட்டத்தின்படியே நடக்குது. எப்பொழுது தெரியுமா? வாழ்க்கை முழுவதும் அவருடைய கரங்களில் ஒப்புவித்தவர்களுக்கு மாத்திரம். ஆமென். அதனாலதான் வசனம் சொல்லுது, தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு. ரோமர் 8:28 அப்படித்தானே சொல்லுது. சொல்லுங்க பாப்பா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படியே அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு. இப்ப இந்த இடத்துல தான் கொஞ்சம் லேக்கிங்க. அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனா தேவனிடத்தில் அன்பு கூறுறோமான்னு தெரியல. என்ன குறை, ஏன் தடுமாறுது? அவருடைய தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டபடியினாலே நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன், அவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே எல்லாம் நடக்கிறது என்பதை பவுல் சொல்றாரு. For we know, அறிந்திருக்கிறேன். அது ரொம்ப முக்கியம். நடக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையில அர்த்தம் புரியாது. வசனம் for we know, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒண்ணுமே புரியலே பிரதர். அறிந்திருக்கிறேங்க.
ஃபார் ஐ நோ, எனக்கு தெரியும் என்ன நன்மைக்கு எதுவா நடக்குது. இது எதுவுமே சரியில்லை. பவுல், ஏன்பா உன் வாழ்க்கையில நீ போயிட்டு இப்படி விழுந்த? ஏன் உன் வாழ்க்கையில இத்தனை அடிகள்? ஏன் உன் வாழ்க்கையில இத்தனை துன்பங்கள் வந்துடும்? ஐ நோ, ஃபார் ஐ நோ, நான் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவன், நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவன், சகலத்தையும் அவர் எனக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எல்லாரும் கரங்கள் எடுத்து சத்தம் அடையிலே சொல்லுவோமா? ஆமேன், ஆமேன், ஆமேன். அது என்னமோ தெரியல, இந்த ஆதியாகமம் மாத்திரம் அப்பப்போ சொப்பனத்திலேயே ஓடிட்டு இருந்துச்சு. 28வது அதிகாரம், யோசேப்புடைய அப்பா யாக்கோபு, அவரும் சொப்பனத்தின் மூலமாக தான் அப்படி திருப்பப்பட்டார். ஃபர்ஸ்ட் ஆண்டவரும் கூட பாருங்க, ஆதியாகமம் 28வது அதிகாரத்துல அவன் தன்னுடைய மாமனார் வீட்டிற்கு ஓடி போகும் பொழுது 16 அவனுக்கு கர்த்தர் சொப்பனத்திலே தரிசனமாகி உனக்கு எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்லிட்டாரு. அவன் தேவன் சொன்னதை எப்ப தெரியுமா பிடிச்சுக்கிட்டான்? எப்பொழுதெல்லாம் துன்பம் வந்துச்சு அப்பதான் பிடிச்சுக்கிட்டான். நீ சொன்னீர் ஆண்டவரே, இப்ப ஏசா வர்றான ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே? சில பேருக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தமும் தரிசனமும் எப்ப பின்னால் அடி உழுது அப்பதான் ஞாபகத்திலே வரும். சொன்னீர் ஆண்டவரே டமால், ஏன் பிரதர் போன் இப்பதான் வருதே, என்னாச்சு அப்படின்னால பின்னால தெரிஞ்சுக்கணும், பின்னால எங்கேயோ ஒரு பிரச்சனையில வண்டி மாட்டிட்டு இருக்குது அப்படின்ட்டு. சிலவருக்கு ஆண்டவர்கிட்ட அப்படி ரொம்ப நெருக்கமாறனால ஆண்டவரும் புரிஞ்சுப்பாரு, இதுதான் காரணம் போல் தெரியுது. இது அப்பப்போ இந்த முகத்தை காட்டிட்டு போறது இல்லை. இது பண்ணி தின்ற தவிடு கிடைக்கும் பொழுதுதான் ஐயோ என் தகப்பன் வீட்டுக்கு போனா நல்லா இருக்குமே நினைக்கிற கேஸ். யாக்கோபு சில நேரத்தில் அப்படித்தான் பாருங்க. ஆனா இந்த யோசேப்பு ஒரு நாள் அப்படி சொல்லவே இல்லை. நல்லா கவனிங்க, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை அப்படி கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இது முற்றிலும் வித்தியாசமான ஒரு அனுபவம். 2 சொப்பனங்களை பார்க்கறான், அதற்கான அர்த்தம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவனுக்கு சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் இவனை வணங்குறது போல கனவு வேண்டாம். மாத்திரமல்ல, மற்ற எல்லாருடைய அரிக்கட்டுகளும் இவனுடைய அரிக்கட்டை வணங்குறது போல சொப்பனத்தை பார்க்கறான். இதை சொல்லிட்டு பாருங்க, அவன் அதை மனசுக்குள்ள அப்படி வச்சிருக்கிறான். அன்றைக்கு அவனுக்கு அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் தெரியல. அது ரொம்ப முக்கியம். எங்க எல்லாரும் நீங்க வணங்குவீங்க, அவ்வளவுதான். எல்லா சகோதரர்கள்லாம் எனக்கு முன்னால நீங்க பணிந்து கொள்வீர்கள், அது ஒண்ணுதான் தெரியும். அது எப்படி நடக்க போகுது, ஏன் நடக்கும், எந்த காலத்துல நடக்கும் தெரியறதே இல்லை. சில நேரத்துல பாருங்க, இந்த ஊழியக்காரனுக்கு சில காரியங்கள் ஆண்டவர் மறைச்சிறது உண்டு. நாம தான் சொல்லிட்டே இருப்போம், தம்முடைய ஊழியக்காரனுக்கு சொல்லாம அவர் எதையும் செய்யறதே இல்லை அப்படின்னு. ஆனா சில நேரத்துல கர்த்தர் அது சொல்றது இல்லை, குறிப்பிட்ட காரியத்தை தான் சொல்லுவார். அந்த இடத்துல சொல்லப்பட்டதற்குள்ள அந்த பேக்ரவுண்டே வேற. உண்மையா இல்லையா? எலிசா கூட சொன்னான், கர்த்தர் எனக்கு அதை மறைத்தார் அப்படின்னு. சில நேரத்தில் அதெல்லாம் மறைச்சிருவார் ஆண்டவர், சொல்றது இல்லை. சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. நல்லா கவனிங்க. இப்போ ஏன் இந்த பாதையில் அவனை கொண்டு போறார்? நான் இன்ட்ரோடக்ஷன் முடிச்சுட்டு உள்ள செய்திக்கு போயிடலாம். ஏன் இந்த பாதையில கொண்டு போறார் அப்படின்னா, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருமே நாம் கடந்து போகிற ஒவ்வொரு பாதையிலும் கிறிஸ்துவனுடைய சாயலை மேன்மேலும் தரித்து கொள்ளும்படிதான் ஆண்டவர் இந்த பாதை நமக்கு அனுமதிக்கிறார். ஆனால் ஒன்று, நீங்களும் நானும் போகிற பாதையில நம்ம போற பாதையினுடைய அர்த்தம் புரியாம இருக்கலாம். ஒவ்வொன்றிலும் தேவனுடைய அனந்த ஞானம், தேவனுடைய அற்புத விதமான அசைவாடுதல், ஒவ்வொரு பாதையின் முடிவிலும் இதற்கு தான் நான் உன்னை இந்த பாதையில கொண்டு போனேன், இதற்கு தான் உன்னை நடத்தினேன், இதற்கு தான் இந்த காரியங்கள் உன் வாழ்க்கையில செய்தான், தொடர்ந்து ஆண்டவர் செஞ்சுட்டே வருவார். உதாரணத்திற்கு 37வது அதிகாரத்துல பாருங்க, குழியில போடப்பட்டவன் அப்படி விட்டு இருந்திருக்கலாம். இவன் குழியில் கடந்து போயோமேன்னு கத்திட்டு இருக்கும் பொழுது நேரம் அங்கிருந்து யூதா வர்றான். யூதாவுக்குள்ளே ஒரு எண்ணம். நான் இந்த செய்தி ஏற்கனவே, இந்த செய்தி அல்ல, இந்த அதிகாரத்துல யோசேப்பினுடைய சம்பவத்தை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசினேன். தீமையை நன்மையாக மாற்றும் தேவன் சொல்லிட்டு நம்மளுடைய யூடியூப்ல இருக்கும், கேட்காதவங்க வேணா அதை கேட்டு பாருங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் பாருங்க. 37வது அதிகாரத்துல குழியில போடப்பட்ட உடனே யாருமே யோசிச்சு பாருங்க, அவனை நினைச்சா அன்னைக்கே கொல்லலான்னு சொல்லி கொண்டு போட்டு இருந்திருக்கலாம். ஆனா ரூபன் அவனை குழியில போடலான்னு ஒரு ஆலோசனை, பின்னால யூதா அவனை எடுத்து வித்துடலான்னு சொல்லி ஒரு ஆலோசனை. ஆண்டவர் அங்க ஒவ்வொரு காரியமா அவனுடைய வாழ்க்கையில தன்னுடைய கரத்தை வெளிப்படுத்திட்டே மாறிட்டே இருக்கிறார். இப்ப 39வது அதிகாரம் நேரா வந்தான். சரி, அடிமை மற்ற அடிமைகளை போல இல்ல, எகிப்திலே ரொம்ப ரொம்ப ஹையர் அபிஷியல் போத்திபார். அவன் தான் எல்லா கார்டுங்களுக்குமே சீஃப், மிலிட்டரிக்கு ராணுவ தளபதினு வச்சுக்கங்களேன். அந்த போஸ்ட்ல இருக்கிற ஒருத்தன் வீட்டுல இப்ப உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்தது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது போத்திபார் எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட கொடுத்துட்டான். இப்ப வீட்டுக்கே இன்சார்ஜ். ராஜா வீட்டு செல்லப்பிள்ளைன்னு பாருங்க, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி யோசேப்பு இருக்கிறான். இப்போவாது வாழ்க்கை மாறிட்ட அவன் கொஞ்சம் நினைச்சிருப்பான்,
இதுங்க நல்ல சோறு கிடைக்கணும் வச்சுக்கோங்களேன். எஜமான் வீட்டில் ஏசி ஓடிச்சுன்னா அப்படி சும்மா தலை காட்டிக்கலாம். ரொம்ப எகிப்தில் வேகாத வெயில்ல வேக வேண்டாம். ஏதோ அங்கங்கே கொஞ்சம் சலுகையில் கிடைச்சதுன்னு பார்த்தா தப்புடு 40வது அதிகாரத்தில் இந்த எல்லா நம்பிக்கையுமே போயிடுச்சு. பிரதர் கவனிங்க, இப்போ ஒரு கேள்வி. யாக்கோபனுடைய 12 குமாரர்களுக்கும் இது நடந்துச்சான்னா கண்டிப்பா 12 பேருக்கும் நடக்கல. 12 பேர்ல ஒருத்தனுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அந்த பாதையை வச்சிருந்தார். 12 பேரும் யாரு? யாக்கோபினுடைய சந்ததி. யூதா அவன் காலரை நிமித்து விட்டுருப்பான். அப்பா நாங்க பெரிய சந்ததி, இஸ்ரவேலுக்கு என்று கர்த்தர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களும் எங்களுக்கு பெஸ்ட் உண்டு. ஆனா தேவன் இந்த யோசேப்புன்ற ஒரு மனுஷனை மாத்திரம் இப்படி போட்டு புடம் போட்டு எடுத்தாரு. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் போகிற பாதையில ஒரே மாதிரி டிசைன்ல ஆண்டவர் உங்களை என்ன அனுப்புறதே இல்லை. திரும்ப சொல்றேன், தேவன் எல்லாருக்கும் வைத்திருக்கிற பாதையினுடைய தன்மைகள் வேறு வேறாக இருக்கலாம், நோக்கம் ஒன்றாய் இருந்தாலும் தேவன் சிலரை ஃபைனான்சியல் ரிசர்ச்ல போறதுக்கு ஒரு மாதிரி அப்படியே அனுமதிச்சுட்டு இருப்பார், சிலரை வேற ஒரு விதமான பாதையில. ஆனால் ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், பின்னால் இருந்து இயக்குகிற தேவனுடைய கரம் என் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தோட என்ன பிடிச்சிருக்குது, ஒரு நோக்கத்தோட கண்டிப்பாக இதை செய்யும். ஆமென். முதலாவது குறிப்பை எழுதிக்கிங்க, நம்ம திருவிருந்து இருக்கு, நம்ம வேகத்தில் முடிச்சிடும். முதலாவது குறிப்பு, யோசேப்பினுடைய வாழ்க்கையில காணப்பட்ட தேவ தயவு. The favor of God in Joseph's life. தேவனுடைய தயவு எப்படி ஏங்க? முற்றிலுமாக நிராதரவற்று போன சூழலில் ஒருத்தனை போட்ட பிறகு தேவனுடைய திட்டத்திலே அவன் இருந்தபடியினாலே, தேவனால் முன் அறிந்து முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டபடியினாலே, இவனுக்கு பிரியமில்லாத சூழ்நிலைகள் நடந்தாலும் கூட ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய தயவு என்பது அப்படியே வந்துகிட்டே இருக்குது. நேற்று வேதத்தை வாசிச்சிருக்கும் பொழுது ஒரு காரியத்தை யோசித்தேன். இந்த யோசேப்புக்கு மற்ற எல்லாரை விட இல்லாத ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா போட்டிருக்கு? ஆதியாகமம் 39:6 இந்த யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனா இருந்தான் போட்டிருக்கா. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தான். எனக்கு தெரிஞ்சு இது 1-2 பேர் மட்டும்தான் அப்படி போட்டிருக்கு. அப்சலோம் ரொம்ப அழகா இருந்தான், சிரிச்சா கன்னத்துல கூலி உள்ளுன்னு நினைக்கிறேன், அவ்வளவு அழகான முடி. ஆனா இந்த ஆதியாகமத்துல மத்த 3 பேரை பத்தி ரொம்ப அழகா இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. நீங்க 12வது அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா சாராள் ரொம்ப அழகா இருந்தான்னு போட்டிருக்கு. ஆபிரகாமே சொல்றான், ஏம்மா நீ ரொம்ப அழகா இருக்கிற. பிரச்சனை வரும்பொழுதுதான் சொல்றான் பாருங்க, மனைவியை பார்த்து ரொம்ப அழகா இருக்கிறமா, நீ பார்த்து கண்ணு பட்டுற போது எவன் கண்ணு பட்டுற போது. சரி, 26வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ரெபெக்கால் போட்டிருக்கு, ரொம்ப அழகும் சௌந்தரோதியமா அப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தான். 29ல ராகேலை பத்தியும் போட்டிருக்கு. ஆனா 3மே லேடிஸ், 3மே லேடிஸுங்க. 3 பேரும் இவன் ஒருத்த மாத்திரம்தான் ஆணுக்கு போட்டு வச்சிருக்கு, ரொம்ப அழகா சௌந்தரியமா இருந்தான்னு போட்டிருக்கு. ஒரு அழிலே சொல்லுங்க, நம்ம பார்ப்போம். சகோதரர்கள் அழிலே சொல்லுங்க. என்ன தெரியுமா? சாராலும் ரெபேக்காலும் அழகா இருந்து இக்கட்டுக்கு கர்த்தர் தப்புவிச்சார். என்னதானே ஆண்டவர் சொன்னார், இங்க பாரு அவன் அடுத்த மனைவி. அபிமெலேக்கிட்டும் சொன்னாரு, பார்வோன்டையும் சொன்னாரு, இந்த பாரு அடுத்த மனைவி விட்டுரு. யோசேப்பு கிட்ட அப்படி கர்த்தர் தப்புக்கவே இல்லை. யோசேப்பு பாவத்திற்கு அவனாகவே விலகி ஓட வேண்டியதா இருந்தது. வாலிய பிள்ளைங்க சில நேரத்தில் நிற்க கூடாத இடத்துல நின்றுட்டு, ஆண்டவரே சாராளை தப்புவித்தீரே, சாராளுக்காக ஆபிரகாமுக்கு யுத்தம் பண்ணும்படி போய் அபிமெலேக்கிட்ட பேசினீரே, பார்வோன்ட்ட பேசினீர் ஆண்டவரே, அங்க ராகேலுக்காக யுத்தம் பண்ணீர், நீ ஜெபம் பண்ணீங்கன்னா மொத்தமா வாரிட்டு போயிடுவான் ஆண்டவர். அதனாலதான் 2ஐயும் எழுதி வச்சாரு. மகனே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ, நீ ஓட வேண்டிய இடத்துல ஓடி ஆகணும். ஏங்க நிறைய நேரத்தில் நம்ம போய் கேட்போம், ஆண்டவரே யோசேப்பை போல எனக்கு நீர் இறங்கும். கர்த்தர் சொல்லுவாரு, யோசேப்பை போல வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுக்கிறியா? ஆண்டவரே தாவீதுக்கு நீர் சொன்னீரே, அப்படி ஜபத்துல போட்டு போராடும் போறது. கர்த்தர் சொல்லுவாரு, தாவீதுக்கு உனக்கு ஏணி வச்சா கூட எட்டலிய மகனே. மோசைக்கு சொன்னீர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்ட்டு. அவன் ராத்திரிலாம் புலம்பிட்டு இருந்தான், விடியற் காலத்துல நின்னான். நீ 12 மணி ஆனாலும் இன்னும் பல்லு விளக்காம இருக்கிறியே, உனக்கு நான் எப்படி என் சமூகத்தை முன்னால் அனுப்ப முடியும்? எப்படி அனுப்ப முடியும்? கேட்க மாட்டார கர்த்தர்? கண்டிப்பா கேட்கத்தான் செய்வார். வேதம் அதனாலதான் சொல்லுது, இவன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா உலகத்திற்கு பார்த்தாலும் கூட அவனுடைய உள்ளான மனுஷன்ல அவ்வளவு அழகு கர்த்தருடைய பார்வையில். ஒரு அலையில சொல்லுவோமா, நிறைய காரியம் விலகி சொல்லணும், எனக்கு இன்னைக்கு அதுக்கு நேரம் இல்லை. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில
அவருடைய உள்ளான மனுஷன் எல்லா பிரச்சனையின் வழியாக போகும் பொழுது கூட உள்ளான மனுஷனுக்குள்ளாக. அதனாலதான் சங்கீதம் 45:13 வாசிக்கிறோம், ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள். த கிங்ஸ் டாட்டர் இஸ் ஆல் குளோரியஸ் வித்தின். அது வித்தின் சேம்பர்னு போட்டிருக்கு சில டிரான்ஸ்லேஷன்ல. ஆனா கேஜேவில போடும் பொழுது அவள் உள்ளாக பூரண அழகுள்ளவள். சகோதரர்களாக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, கவனிங்க, கண்ணாடிக்கு முன்னால் நின்று 3/4 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் வீட்டுக்காரர் எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு ஆஃபீஸுக்கு போகணுன்னு கீழே எல்லாம் ரெடி பண்ணிட்டு உட்கார்ந்து இன்னுமா வரலையா வரலையா வரலையான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் கூட பரிசுத்தவாங்களுடைய பொறுமை இதில் விளங்குன்ற மாதிரி மேல இருந்து இந்தாங்க வர்றேன் 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 ஆண்டவர் தான் சொல்றார், ராஜகுமாரத்தை உள்ள பூரண அழகுள்ளவர். ஆமா, வெளியே காட்டுற மேக்கப் கீழே இறங்கி வந்த உடனே ஒண்ணுதான் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு யாருன்னா சொன்னீங்கன்னா, இப்ப வாசிங்க, சகோதரிகள் மாத்திரம் வாசிக்கணும். சங்கீதம் 45:13 வாசிங்க. சத்தம் இவ்வளோ பேர் இருந்து சத்தம் வரல பாரு, வாசிங்க. இங்கதான் வருது எல்லாரும் பின்னாடி. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள். இங்க யோசிப்பு வாழ்க்கை வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் அவனுக்கு அப்படி உள்ள அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காரு. இன்னைக்கு கூட சங்கீதத்துல வாசிச்சல, சங்கீதம் 4 நெருக்கத்திலே இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். நீங்க வெறுமனே இடத்த மாத்திரம் நினைச்சீங்கன்னா தப்பு. நான் எப்பொழுதெல்லாம் நெருக்கத்துல போறேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய விசாலத்தை உண்டு பண்றாரு. அது ரொம்ப முக்கியம். நான் எப்பொழுதெல்லாம் நெருக்கத்தின் பாதையில கர்த்தர் என்ன கொண்டு போறாரு அப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவனுடைய சாயலை எனக்குள்ளாக உருவாக்க நினைக்கிறார். எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்பொழுதெல்லாம் பொறுமை எனக்குள்ள உருவாக்க விரும்புறார். எப்பொழுதெல்லாம் நான் வெறுப்பை எதிர்கொள்ள நேருகிறோம் அப்பொழுதெல்லாம் என் உள்ளத்துல அன்பை நான் தெளிக்கும்படி, அன்பை விதைக்கும்படி ஆண்டவருடைய உள்ளத்துல அப்படி கொடுக்கிறார். பாருங்க, ஒவ்வொரு சூழலையும் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறார். நீங்களாம் நினைக்கிறோம், ஏன் ஆண்டவரே கர்த்தர் சொல்வார், இதுக்கு தான் உன்னை நான் அனுமதிச்சேன், இதுக்கு தான் உன்னை நான் அனுமதிச்சேன். எப்பொழுதுமே பாருங்க, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய தயவுன்னு ஒண்ணு போட்டோம் பாருங்க. வாசிக்கலாமா? தேவனுடைய தயவுன்னு சொன்னான்ல, இப்ப வாசிங்க பார்ப்போம். 40வது அதிகாரத்தை எடுங்க பார்ப்போம். ஆதியாகமம் 40வது அதிகாரம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பானபாத்திரக்காரரின் தலைவனும் சுயம்பாகியின் தலைவனும் ஆகிய இவரண்டு பிரதானிகளுக்கு அனுபவம் கொண்டு அவர்களை, வாசிங்க, யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான். 4வது வசனம். யாரு இந்த தலையாரிகளின் அதிபதி? யாரு தெரியுமா? தலையாரிகளின் அதிபதி யாரு? அதுக்குதான் சொன்னேன். முன்னால வாங்க பார்ப்போம். 39:1 வாசிங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வனுடைய பிரதானியும் யாரு? எந்த போத்திபார் கொண்டு போய் ஜெயில போட்டானோ, இப்ப அதே போத்திபார், நான் நினைக்கிறேன் போத்திபாருடைய மனைவி போய் சொல்லியிருப்பான், அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, தூக்கி உள்ள போட்டுட்டோமே, இவனுக்கு கோபம்னு ஒன்று வந்துருந்துச்சுன்னு வச்சுங்க, முதல்ல தலையை துண்டாக்கி இருக்கலாம், ஆக்கிருக்கலாம்ல. ஏன்னா அவ்வளவு பவர் அவனுக்கு. ராஜா கிட்ட, ராஜா இவன் வீட்டிலே நம்ம வீட்டிலே வந்து வெள்ளாட்டை காட்ட ஆரம்பிச்சிட்டான், கதையை முடிச்சிடலான்னு சொல்லியிருக்கலாம். கர்த்தர் பாருங்க அங்க தப்பு வச்சார். இப்ப பாருங்க, எந்த மனுஷன் இவனை தன்னுடைய வீட்டின் பொறுப்பிலிருந்து தள்ளினானோ அதே இடத்துல சிறைச்சாலையில கொண்டு வந்து வச்சு, வசனம் சொல்லு, அவன் கண்ட்ரோல்ல இருந்ததுதான். அங்கும் கூட எல்லாவற்றின் மேலும் அவனுக்கு பொறுப்பை கொடுக்கறான். எங்க போனாலும் சரி, கவனிங்க, நீங்களும் நானும் இருக்கிற சூழ்நிலைகள் எப்படிப்பட்டது என்பது முக்கியம் அல்ல. அங்க நீங்களும் நானும் எப்படி நடக்கிறோம் என்பது முக்கியம். அங்கே நீங்களும் நானும் தேவனுடைய கரத்தை எப்படி அனுபவிக்கிறோம் என்பது முக்கியம். இந்த 39வது அதிகாரத்துல ஜெயில போடப்பட்டான். ஆனால் ஒரு வசனத்தை மாத்திரம் இந்த ஆதியாகமத்தை எழுதின மோசே திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே வர்றான். ஆதியாகமத்தை எழுதின மோசே ஒரு காரியத்தை தேவனுடைய ஆவியானவருடைய ஏவுதலினாலே திரும்ப திரும்ப போட்டு வரான். வாசிங்க பாப்போம். 39வது அதிகாரம். சிறைச்சாலை தான், அநியாயமா குற்றம் சாட்டப்பட்டேன், நான் போகிற பாதை தெரியல, ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், என்னால் தேவனை பார்க்க முடியல, ஆனா அவர் ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். 39:2 வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். 3வது வசனம். கர்த்தர் அவனோட இருக்கிறார், கர்த்தர் அவன் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார். 39:5 வாசிங்க பார்ப்போம்.
கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவில் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. எவ்வளவு முக்கியம்! ஒருத்தன் ஒரு வீட்டில் அடிமையா இருந்தா கூட அவன் நிமித்தம் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுது பாருங்க. அது மாத்திரமல்ல, அப்படி 39:21 வாங்க. எத்தனை இடத்துல கர்த்தர் கர்த்தர் போட்டு வச்சிருக்கு பாருங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். 39:23 பாருங்க. கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும், அடுத்து அதே இடத்துல கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமா இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவே இல்லை. நான் ஒரு நாள் உங்களுக்கு செய்தியில சொன்ன, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. தேவன், தேவனாகிய கர்த்தர், ரெண்டுக்கு வித்தியாசம் சொன்னேன். ஞாபகம் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். தேவன், தேவனாகிய கர்த்தர் ரெண்டுக்கும் எந்தெந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு. இந்த கர்த்தர் என்று வருகிற வரையில தனிப்பட்ட விதத்துல பக்கத்துல இருந்து ரொம்ப அனுகூலமா இருக்கிறது. தேவன் என்பது பொதுவா ஆம்னி பிரசன்ட் காட். நல்லா கவனிக்கணும். தேவன் என்பது ஆம்னி பிரசன்ட், சர்வ வியாபி. சர்வ வியாபி. நீங்க கேட்கலாம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், யோசேப்போடு இருந்தாருன்னு போட்டிருக்கிற பிரதர், தேவன் தான் எங்கும் வியாபித்து இருக்கிறாரு, எல்லா இடத்துல இருக்கிற சர்வ வியாபி. பின்ன ஏன் அங்க வந்து நீர் கர்த்தர் கர்த்தர் கூட இருந்தார், கர்த்தர் கூட இருந்தார் நீங்க சொல்றீங்க? ஒரு முறை ஒரு பரிசுத்தவான் தன்னுடைய மாணவர்கள்லாம் வச்சிருந்தாரு கூட ஜெபம் பண்ண. ஏற்கனவே சொன்னால ஆர்சிஎஸ் ப்ரௌட். அவர் சொல்லும் பொழுது அந்த பையன் ஜெபம் பண்ணான், கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இரும். அவர் கூப்பிட்டு கேட்டார், கர்த்தர் தான் உன் கூட இருப்பேனே சொல்லியிருக்கிறார், அப்புறம் ஏன் நீ என் கூட இருன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ற? அந்த பையனுக்கு பதில் தெரியல. நல்லா கவனிங்க. தேவன் சர்வ வியாபி, எல்லா இடத்துலையும் இருக்கிறாருங்க. ஆனால் நான் ஒரு சூழ்நிலையின் வழியாக போகும் பொழுது தனிப்பட்ட விதத்திலே அவர் என்னோடு இருக்கிற அனுபவம் ஒன்று இருக்குது பாருங்க. அதைத்தான் மோசே இங்க யோசேப்பினுடைய வாழ்க்கை குறித்து எழுதி வச்சிருக்காங்க. கரங்க ஒருத்தர் இலையில சொல்லுவாமா? ஒரு சின்ன வித்தியாசம் சொல்றேன், நீங்க அப்புறம் வீட்டில் போய் வாசிங்க. நீங்க 37வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரையிலும், 50வது அதிகாரம் வரையிலும், ஒருவேளை அங்கங்க 1-2 மிஸ் ஆச்சுன்னா அது ரொம்ப பெரிய இதாக எடுத்துக்க வேண்டாம். பெரும்பாலான இடங்களில, நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் யோசேப்பு சொல்லும் பொழுது அது என்னமோ தெரியல, கர்த்தர்ன்ற வேர்டை யூஸ் பண்ணவே இல்லை ஒரு இடத்துல கூட. நான் நேற்று உட்காந்து வாசிச்சேன். எல்லா இடத்துலையும் தேவன் 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 தேவன். அது ஏன் பயன்படுத்தினான்னு எனக்கு தெரியல. தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் இதை செய்வார், தேவன் தான் இந்த சூழ்நிலையை அனுமதிச்சார். ஒரு இடத்துலையும் சொல்லவே இல்லை, கர்த்தர்ன்னு சொல்லலை. அது என்னமோ தெரியல. ஒருவேளை யோசேப்பு வந்து அவர் ரொம்ப பிரம்மாண்டமாக பார்த்துருந்துருக்கலாமோ என்னமோ தெரியல. ஆனால் ஒவ்வொன்றின் பின்னாலையும் இந்த யாவேன்ற அந்த வார்த்தையை தான் அவன் பிரதானமாக காட்டுறானே தவிர, பிரம்மாண்டமானவரை தான் காத்துறான் தவிர, மற்றபடி எல்லாரும் நினைக்கிற மாதிரி சாதாரணமானவராக அவன் பார்க்க முடியல. தெரியல என்ன நோக்கத்தில் பரிசுத்த ஆவியானவர் அதை எழுதி வச்சிருக்காரு எனக்கு தெரியல. நான் பின்னால் உட்கார்ந்து அதை நான் தியானிக்க வேண்டியது எனக்கு அவசியமா இருக்குது. நல்லா கவனிங்க. இந்த தேவனுடைய தயவு ஒவ்வொரு சூழ்நிலையிலும், கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு ஒரு காரியத்தை முக்கியமா சொல்லிடுறேன். நிறைய நேரங்களில் சூழ்நிலைகள் எதிராக இருக்கும். ஒரு சூழ்நிலை எதிராக இருக்கும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேறொரு சூழ்நிலையில தேவன் நமக்கு அனுகூலத்தை கொண்டு வந்து கொடுப்பார். நாம என்ன தெரியுமா, எனக்கு தேவன் அனுகூலமா இந்த காரியத்தை செய்யறாரா, இதை விட்டுருவோம். ஆனா இது எதிரா இருக்குதா, இது எதிரா இருக்குதா, இது எதிரா இருக்குதா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை எதிரா இருந்துச்சு. ஆனா சைட் பை சைடு ஆண்டவர் சொன்னாரு, இந்த பாரு நான் உனக்கு கூடவே இருக்கிறேன் பார், உனக்கு நான் இதை செய்கிறேன் பார். ஏன் ஆண்டவரே இந்த சிறைச்சாலை எனக்கு அனுமதிச்சு, ஏன் ஆண்டவரே நீர் வந்து இந்த மாதிரி பாதையில போகிறதுக்கு எனக்கு அனுமதிச்சு. உங்களை ஒரு பாதையிலே கொண்டு போகிற ஆண்டவர் உங்களை எப்படி தப்புவிப்பது என்பதை நன்கு அறிந்திருக்கிறார். நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு பாதையிலும் ஒவ்வொரு அற்புதத்தை செய்து அவர் நம்ம பலப்படுத்திட்டே வரார். ஒரு பரிசுத்தவான் சொன்னார், தேவன் தம்முடைய தாசர்களின் விடுதலைக்கான கதவை திறப்பதற்கு முன்பதாகவே அவர் அவர்களை பலப்படுத்துகிறார். யோசேப்பு வேணா உலகம் மறந்திருக்கலாம், பெற்ற தகப்ப மறந்திருக்கலாம், சகோதரர் மறந்திருக்கலாம், மறவாத ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். ஏன் ஆண்டவர் இந்த பாதையில கொண்டு போறார்? நேற்றுக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். இங்க பாருங்களேன், நல்ல போத்திபாரனுடைய வீட்டில் வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது, டெய்லி வேலை நடக்குது. ஏன் திடீர்னு கொண்டு போய் ஆண்டவர் ஜெயிலில் போடணும் சொல்லுங்க பார்ப்போம். சில பேர் கேட்பீங்க, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் ஆண்டவர் திடீர்னு இந்த ரூட்டை மாத்தினார்? ஆண்டவருக்கு தெரியும், இங்கதான் ஒருத்தன் வர வேண்டி இருக்குது. ஜெயில இருந்து நேர பார்வனுடைய அறைக்கு ஒரு லிங்க் கிடைக்கணும்னா இவன் இந்த பாதையில கண்டிப்பா போய் தான் ஆகணும்.
நினைக்கிறீங்க? ஆண்டவர் இந்த செஸ்ஸில் காயின் வச்சிருக்கும் பாருங்க, அழகாக தூக்கி 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 தேவ பிள்ளைகள் சில நேரத்தில் கருப்பு கட்டத்தில் போக வேண்டியிருக்குது, சில நேரத்தில் வெள்ளை கட்டத்தில் போக வேண்டியிருக்குது. கவனிங்க, சில நேரத்தில் போக வேண்டியிருக்குது. ஒரு சூழ்நிலை எனக்கு எதிராக இருக்குது ஆண்டவரே, அங்கே இன்னொரு அனுகூலமான சூழ்நிலை வரும், ஆண்டவர் இந்த கட்டத்தில் தூக்கி வைப்பார். ஏன் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து என்ன போட்டியாரு? எதற்கு ஆண்டவர் ஜெயிலு? நான் அங்கே அடிமையாக தானே இருந்தேன், அதே ஓரளவுக்கு பரவாயில்லையே, ஆனால் ஏன் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து போட்டி? கர்த்தர் சொல்லுவார், உனக்கு எங்கே நான் ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட் ஒன்று நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன். வாழ்க்கையில் சில நேரத்தில் நீங்கள் நானும் கர்த்தருடைய பிள்ளைங்க, இது சாதாரணமாக நடந்துச்சுங்க, இது சாதாரணமாக நடந்துச்சு, ஏன் ஆண்டவர் இந்த பாதையில் என்னை கொண்டு போகிறாருன்னு தெரியல. இல்லை, தேவன் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் அவர் வேதம் சொல்லுகிறபடி நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தராலே உறுதிப்படுத்தப்படும். எல்லாரும் கரங்கள நடையில சொல்லுவோமா? அதனால தான் அடிக்கடி நான் அந்த வார்த்தையை சொல்லுவோம் பாருங்க. ரூத் அன்னைக்கு கதிர் பொறுக்கிற நிலம் தற்செயலாய் போவாசுடையதாக இருந்தது. ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய பிளானை வச்சிருந்தார். நான் நேற்று யோசிச்சு பார்த்தேன், ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரி தான். உதாரணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட சொல்லிட்டார், ஆண்டவர் சொன்னார், நீ ரோமாபுரியில் போய் நிற்கணும், நீ ராயனுக்கு முன்னால் நிற்கணும். இப்போ கப்பலில் 276 பேர் மொத்தமாக பிரயாணம் பண்ணுறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தென்றல் மெதுவாய் அடித்தபடியினாலே காரியம் கைகூடி வர பண்ணினார்னு சொல்லிட்டு, காரியம் கைகூடி வந்ததுன்னு சொல்லிட்டு அவர்கள் கப்பல் பிரயாணத்தில் போகும்பொழுது யூரோக்ளிதோன்னு ஒரு பயங்கரமான புயல் காற்று வந்தது. அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில், அப்புறம் வீட்டில் போய் வாசிங்க, இந்த 27வது அதிகாரத்தில் பவுலுடைய திட்டத்தின்படி நீ போய் ராயனுக்கு முன்னால நிக்கணும்னு சொல்லிட்டு தானே ஆண்டவர் அனுப்புனாரு. அவர் பிளான் படி தானே நான் போறேன். ஆனா ஏன் இவ்வளவு பெரிய கப்பர் சேதத்தை கர்த்தர் அனுமதிச்சார் அப்படின்னா, ஆண்டவர் நடுவில் இன்னொரு பிளான் வச்சிருந்தார். என்ன தெரியுமா? நீ மெலிதா தீவுக்கு போகணும், மொத்த மெலிதா தீவையும் ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். இன்னைக்கும் மால்டா தீவு ஒரு கிறிஸ்தவ தீவா தான் இருக்குது தெரியுமா? கரங்குளத்தூர் வேலையில சொல்லுவோமா? அன்னைக்கு பவுல் போட்ட விதை. அன்னைக்கு பவுல் கேட்டிருப்பான், ஏன்டவரை கப்பர் சேதத்தை என் வாழ்க்கையில் அனுமதிச்சு. கர்த்தர் சொல்லுவாரு, இங்க பாரு, ஒரு மொத்த தீவையை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறேன், இதை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நீ ராயனுக்கு முன்னால போய் நிற்கலாம். வாழ்க்கையில் சில இடத்துல கப்பர் சேதம் வருது பிரதர். நீங்களும் நானும் தேவனை ருசித்திருப்போமே ஆனால், நீங்களும் நானும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருப்போமே ஆனால், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமேனால், நீங்கள் நானும் தைரியமா சொல்லுவோம், ஃபார் வி நோ, ஃபார் ஐ நோ, எனக்கு தெரியும், நான் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவன், நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவன், என் ஆண்டவர் எனக்கு சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கரங்கத்திலே சொல்லுங்க பாப்போம். எனக்கு நேற்று வாசிக்கும் பொழுதெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தாரும். நீர் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி உம்முடைய நாமத்திற்கு புகழ்ச்சியாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஐயா. எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பிளானுமே அதே மாதிரி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய ஐயா, உதவி செய்யும். சில நேரம் புரியுறது இல்லை கர்த்தர் கொண்டு போற காரியம். ஆனால் ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய தயவு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இருக்குது. ஆமென். இரண்டாவது, யோசேப்பினுடைய வாழ்க்கையில காணப்பட்ட தேவனுடைய வல்லமை. ஒண்ணு தேவனுடைய தயவு, இரண்டாவது தேவனுடைய வல்லமை. அந்த 40வது அதிகாரத்தை எடுங்க. இப்போ அந்த சுயம்பாகிகளுடைய தலைவன் பேக்கரும் அவன் என்ன தப்பு செஞ்சான்னு தெரியல. ஒருவேளை ராஜா பசியா இருந்தப்போ எண்ணத்தை போட்டு கருக்குனானோ, இல்லை சோத்துல உப்பு போடலையோ, இல்லை உப்பு அள்ளி போட்டிருந்தானோ எனக்கு தெரியல. ராஜாவுக்கு அவன் மேல கோபம். பானபத்திரக்காரன் என்ன தப்பு பண்ணானோ அதுவும் எனக்கு தெரியல. கண்டிப்பா ராஜா குத்தமா தான் இருந்திருக்கணும். சில பேருக்கு தான் காலை மிச்ச கூட கோபம் வரும் பாருங்க. நேற்று கொஞ்சம் யோசிச்சு, ஒருவேளை போகும்பொழுது ஜூஸை கொண்டு போகும்பொழுது ராஜா காலைகளை மிதிச்சிருப்பானா இவன். சிறுக்குன்னு கோவம் வந்துச்சு. ஏன்னா இந்த ராஜாங்கெல்லாம் நிறைய பேர் பைத்தியக்காரனாவே இருந்தான் பாருங்க. டபால்னு தலையை விட்டு நின்றுவான். அதிகாரம் இருக்கிறதுனால டப்புன்னு தூக்கி தலையில போடு. அன்னைக்கு ராஜா மாத்திரம் இல்லை, இன்னைக்கு ஆள்றவங்க நிலைமை அப்படிதான் இருக்குது. அது வேற. இப்போ யோசேப்பு ஜெயில இருக்கிறான். யோசேப்பு ஜெயில இருக்கிறான். முக்கியமான ஒரு காரியம் வாசிங்க, 40வது அதிகாரம் 6வது வசனம். இப்போ இந்த சுயம்பாகில் தலைவனும் பானபத்திரக்காரனும் ராத்திரி கண்ட சொப்பனம் அர்த்தம் புரியல, அப்படி கலங்கி தவிச்சுக்கிட்டே இருக்கிறான். கலங்கி தவிச்சுக்கிட்டே இருக்கிறான், என்ன பண்ணன்னு தெரியல. இப்ப காலையில வந்து யோசேப்பை பார்த்து அவங்க முகம் ரொம்ப வாடலா இருக்கிறத பாக்குறான். இப்போ ஒரு கேள்வி தானா வருது, அப்போ யோசேப்பு முகம் ஒரு நாள் வாடவே இல்லையா? இங்கதான் இருக்கிறவங்க கருங்கத்தூர் இடையில சொல்லுங்க,
இவங்க ஜெயிலுக்கு வரக்கு முன்னாடி அவன் ஜெயில கிடக்குறான். நம்மளை ஜெயில தூக்கி போட வேண்டாம், ஜெயிலெல்லாம் தூக்கி ஒன்றும் போடவே வேண்டாம். காலையில பைக்கு ஸ்டார்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் வர்றது பிடிச்சதுடா சாட்டர்டே. இதுக்கு தமிழ்ல சொல்ல விரும்பல. எங்க டிராபிக் கொஞ்சம் ஆச்சுன்னா உடனே அப்செட். ஏன் முகம் வாடலா இருக்குது? டிராபிக்கா இது, டிராபிக்கா இது. பிரதர் பிரதர், இவங்க 2 பேருக்கு முன்னால ஜெயில வந்த ஒரு மனுஷன் துக்கத்தோடு இருக்கிறவன் ஒருத்தன் போய் ஏன் துக்கமா இருக்கீங்கலாம் கேட்க முடியாது. நான் விசுவாசிக்கிறேன், யோசேப்பு ஜெயில இருந்தாலும் கூட அவனுடைய முகவாடல் ஒருத்தருக்குமே தெரியும்படி அவன் நடந்துக்கவே இல்லை. ஒரு அழையில சொல்லுவோமா, இப்ப 2 பேர் முகவாடலா இருக்கிறாங்க, நீங்களும் நானும் சொல்லுவான் நான் போற பாதையே சரியில்லை, இதுல ஒன்ன வேற வந்து எப்படி துக்கம் விசாரிக்கிறது? இதுக்கு உங்களுக்கு நிறைய வசனம் வாசிச்சிருக்கும், நமக்கு நேரம் இல்லை. வாசிக்கலாமா? யோசேப்பு என்ன கேட்டான் பாருங்க, வாசிங்க. காலமே யோசேப்பு அவர்களிடத்துல போய் அவர்களை பார்க்கும் போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். ஏன்னா இவன் தான் விசாரிப்புக்காரனா வச்சிருக்கிறான். ஏன்னா இது ராயல் பிரிசன், இது வந்து சாதாரண மற்றவங்க எல்லாம் அடைக்கிறது கிடையாது, ராஜ குற்றம் செஞ்சவங்களுக்கு தான் இந்த ஜெயிலு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் கிளாஸ் வச்சுக்கங்களேன், வாசிங்க. இப்போ அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டான். இது நல்ல புதிய ஏற்பாட்டு விசுவாசியுடைய அடையாளம் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைங்க, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் மற்றவர்களுடைய துக்கத்தை, அல்லது நீங்க என்ன நெருக்கத்துல போனாலும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல, நாங்க உடஞ்சு போனவனு இருந்தாலும் மற்றவனை கட்டுற மாதிரி, நாங்கள் நெருக்கப்படுறவங்க இருந்தாலும் அநேகரை விடுதலை ஆக்குறது போல பவுல் அதே தான் சொல்றாரு. வாசிச்சிடலாமா? புதிய ஏற்பாட்டு விசுவாசனுடைய குவாலிட்டி 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், ஏன் இந்த பாதையில தேவன் நம்மை கொண்டு போறார்? இன்னைக்கு ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் நமக்கு வேணும், தெளிவான புரிந்து கொள்ளுதல். இன்னைக்கு நிறைய பேருக்கு பதில் தேவைப்படுது. இது 1வது அதிகாரம் 4 வாசிக்கலாமா? 3வது வசனத்துல பவுல் சொல்றாரு, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது தேவனை இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றார், என்ன? சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு, இந்த தேவனால், எந்த தேவனால்? சகலவிதமான ஆறுதலின் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய சக்தி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படி எனில், கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்திலே பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. இன்னைக்கு நிறைய சர்ச்சைகள் இதெல்லாம் பேசுறதே இல்லை. ஏன் சொல்லுங்க பாப்பா? எங்க உனக்கு துக்கமே கிடையாது, நீ வந்து சர்ச்சில் என்ரோல் பண்ணிட்டனா உனக்கு துக்கமே கிடையாது. கொரிந்து நிருபத்தெல்லாம் தூக்கி ஓரம் வை. நான் பவுல் சொன்னதையே சொல்லிடுறேன், இது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. He comes alongside us when we go through hard times, and before you know it, he brings us alongside someone else who is going through hard times, so that we can be there for that person just as God was there for us. நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிடுறேன், கவனிங்க. பவுல் எழுதுறாரு, நாம் எப்பொழுதெல்லாம் பாடுகளின் கடினமான பாதைகளின் வழியாக போகிறோமோ, விசுவாசிகள் உங்களுடைய இருதயத்தை இந்த வார்த்தைகள் பலப்படுத்துவதாக, நாம் எப்பொழுதெல்லாம் கடினமான பாதையின் வழியாக செல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நம் பட்சத்தில் நம்மோடு கூட நடந்து வருகிறார். இது உங்களுக்கு புரிகிறதுக்கு முன்னகுட்டியே அவர் இதே விதமான கடினமான பாதையின் வழியாக செல்லுகிறவர்களையும் நம்மோடு கூட கொண்டு வந்து சேர்க்கிறார். அதன் மூலமாக தேவன் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படிப்பட்டவர்களாகவே அவர் நம்மை மாற்றுகிறார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, we have plenty of hard times that come from following the Messiah, but no more so than the good times of his healing comfort. We get a full measure of that too அப்படின்னு எழுதுறார்.
மேசியாவை பின்பற்றுகிறவர்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு விதத்திலும் உபத்திரவம் உண்டு. ஒவ்வொரு விதத்திலும் உபத்திரவம் உண்டு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, வாட் a wonderful God we have. He is the Father of our Lord Jesus Christ, the source of every mercy, and the one who so wonderfully comforts and strengthens us in our hardships and trials. And why does he do this? எதற்கு அவர் அப்படி செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so that when others are troubled, needing our sympathy and encouragement, we can pass on to them this same help and comfort God has given us. ஆண்டவர் எதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார், எதற்கு நம்மை ஆறுதல் படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்கள் உபத்திரப்படும் பொழுது இதே விதமான நமக்கு கிடைச்ச அந்த உற்சாகத்தையும் அந்த பரிதவிப்பையும் நமக்கு தேவைப்படும் பொழுது அவர் செஞ்சார்ல, அதே ஆறுதலையும் இரக்கத்தையும், தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த ஆறுதலையும் இரக்கத்தையும் உதவியையும் நாம் அவர்களுக்கு செய்யும்படி. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், தயவு செய்து கவனிங்க. ஏதோ ஒன்ன நினைச்சு ஏதோ விட்டுட்டு போயிடாதீங்க. தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையின் வழியாக நடத்துகிறார். பவுல் சொல்றாரு, எல்லா உபத்திரவங்களிலும் தேவன் எங்களை ஆறுதல் படுத்துகிறார். எதற்கு ஆறுதல் படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே பாதையினூடாக செல்லுகிற ஒருத்தரை நாளைக்கு நீ சந்திக்க வேண்டி இருக்கும். அன்னைக்கு உன்னுடைய ஊழியம் அவர்களுக்கு தேவைப்படுகிறபடினாலே உன்னை உருவாக்கும்படி தேவன் இந்த பாதையினூடாக கொண்டு செல்லுகிறார். நான் கோவிட்ல கடந்தப்போ, அதுக்காக நான் கோவிட்ல போனதெல்லாம் நியாயம் கற்பிக்க நான் விரும்பலை. நான் கோவிட்ல ஒரு பாதையில் போனேன். எனக்கு அந்த 14 நாட்களும் சில நேரத்தில் நான் செத்துட்டா நல்லா இருக்குமேன்னு கூட நினைச்சது உண்டு. அப்படி ஷார்ட் பிரெத் ஆகுது. மாத்திர 14 நாளும் 101 டிகிரி ஜுரம் எப்படி இருக்கும் பாருங்க. வாழ்க்கையை வெறுத்து போயிடுச்சு. ஆனால் அது அந்த ஜுரம் கொஞ்சம் மாறின பிறகு யார் யாருக்கெல்லாம் கோவிட்ல இந்த பாதையில் போகிறாங்களோ அவங்களுக்குலாம் என்னுடைய ஃப்ரெண்டு ஃபோனை போட்டு அண்ணன்ட்ட கொஞ்சம் பேசுங்க. அப்புறம் ஃபோன்லேயே ஊழியம், என்ன ஊழியம் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன், இப்படி ஷார்ட் பிரெத் இருக்கா, ஜுரம் 101 இருக்குதா, செத்துடலான்னு தோணுதா, ஆமாம் பிரதர், அப்படிதான் இருக்கணும், 2 நாளில் சரியாயிரும் போ. ஃபோன் மேலே போடு. நேற்று நான் இதை வாசிக்கும் போது அதை தான் உணர்ந்தேன். ஆண்டவரே, சில நேரத்தில் நாங்கள் போகிற பாதையிலும் கூட தேவன் எங்களை பலப்படுத்துவது மாத்திரமல்ல, அதே பாதையினூடாக போகிற மற்றவர்களை பலப்படுத்தத்தக்கதாய் நீர் எங்களை பயன்படுத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எங்களுக்கு அந்த பாடுகளினால் அவரால் ஆறுதல் பெறுகிறது போல மற்ற எல்லாருக்கும் ஆறுதல் பெருகும்படி தான் தேவன் எங்களை மாற்றி இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுவோமா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இவனுக்கு சொப்பனமே அர்த்தம் புரியல, ஆனா அவனுக்கு சொப்பனம் சொல்லும் பொழுது கர்த்தர் அர்த்தத்தை டப்புன்னு வெளிப்படுத்திட்டார் பாருங்க. கரெக்டா எக்ஸாக்டா சொல்றான். இந்த பார், ஜஸ்ட் 3 days. உனக்கு எத்தனை வருஷம் சொன்னாரு, எனக்கு சொல்லலையே. அடிக்கடி யோசிக்கிறேன், இந்த ஆண்டவர் பாருங்களேன், அது என்னமோ ஊழியக்காரன் தான், பிள்ளைங்களும் அப்படி கொஞ்சம் அப்படின்னு பார்த்துட்டு தான் நிற்கிறார். இன்னும் கொஞ்சம் உருவாக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. அவன் அது தண்ணி தெளிச்சு விட்ட கேஸ் போயிட்டு போகுது போ. நீங்க வசனத்தை வாசிக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த பானபாத்திரக்காரங்க அண்ணா பாருங்க சொப்பனம். இன்னைக்கு காலையில் கூட வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆளு பாருங்க, அவர் எவ்வளவு பராக்கிரமசாலி பாருங்க. அந்த பானபாத்திரக்காரங்க அண்ட சொப்பனம் எப்படி தெரியுமா இருந்துச்சான். அவன் சொல்றான், ஒரு திராட்சை செடி இருந்துச்சு, அதுல 3 கிளை இருந்துச்சு. இந்த 3 கிளையும் துளிர்த்து பூ பூத்து மிகுந்த கனிகளை கொடுத்துதான். ஒரே நேரத்தில் ஒன்று துளிர்க்கணும், அல்லது பூ பூக்கணும், அல்லது மிகுந்த கனிகளோடு இருக்கணும். கவனிங்க பிரதர், என்னைக்கு பிரதர் எங்க வாழ்க்கை மாற போகுது? ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. ஆரோனுடைய உலர்ந்த கோளு தான் ஒரே நாள் அது துளிர்த்தது, பூ பூத்தது, வாதுவ பழங்களை கொடுத்தது. ஒரு அழில சொல்லுவோமா, இவனுக்கு 3 நாள் இவன் கண்ட சொப்பனமே அப்படித்தான் இருந்துச்சு. 3 கிளை இருந்துச்சு, துளிர்த்து இருந்துச்சு, பூத்து இருந்துச்சு, மிகுந்த கடைகளை கொடுத்துச்சு. அட் அ டைம்ல நம்ம எல்லாருக்கும் டைம் ப்ராசஸ்ன்னு ஒன்று உண்டு பாருங்க. ஆண்டவர் பாப்பாரு, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வச்சுட்டப்போ, ஆமா ஆண்டவரே இத்தனை நாள் கழிச்சு எனக்கு இத்தனை புள்ள இருந்திருக்கும் கர்த்தர் சொல்லுவாரப்போ, உனக்கு ட்வின்ஸ் ட்ரிப்ளெட் கொடுக்குறப்போ யாருன்னா கேட்டுற போறீங்க, அப்புறம் அதை வச்சு சமாளிக்கிறதுக்குள்ள போதுன்னு ஆயிரும். நான் கூட ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஒரு ட்வின்ஸ் கொடுத்துட்டு நல்லா இருக்கும், உன்னை பத்திட்டு பட்டம் பாரு பாடு. ஆண்டவருக்கு இந்த இழப்பை ஈடு செய்யறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு இடையில சொல்லுங்க பாப்போம், டக்குன்னு மாத்திருவாருங்க சீனை. யோபனுடைய லைஃப்ல பாருங்களேன், அதே மாதிரி தானே.
என்ன ஒண்ணுமே மாறதுன்னு இருந்துச்சு. ஆனா வசனம் சொல்லி எல்லாத்தையும் டபுளா கொடுத்தாராம். எல்லாம் டபுளா கொடுத்தாரு பாருங்க. எவ்வளவு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். ஒரு அழியில சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதனால ஒண்ணும் மறந்துடக்கூடாது. நான் இந்த பாதையில போறேன். தேவன் 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 என்னோட வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலை அவருடைய வல்லமை வெளிப்பட பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆமென். ஒரு முறை ஒரு போதகர், இது ரியலா நடந்த சம்பவம், அநேக ஆண்டுகளுக்கு முன்னால நான் வாசித்தேன். ஒரு முறை ஒரு போதகர் தன்னுடைய ஊழியத்துல ஏற்பட்ட பிரச்சனை நிமித்தம் ஊழியம் எல்லாம் போச்சு. வாழ்க்கை விரக்தி. அப்படியே தெருவில் அப்படியே நொந்து போய் அழுது புலம்பிக்கிட்டு அப்படியே உள்ளான மனுஷனை அழுதுகிட்டே போறார். அவர் போயிட்டே இருக்கார். தேவன் அவரை நல்லா சுகமளிக்கிற ஊழியத்துல பயன்படுத்தினார். அந்த மனுஷன் எங்க கூட்டம் நடத்தினாலும் அற்புதம் நடக்கும். இப்ப ஊழியம் எல்லாம் போச்சு, ஊழியம் எல்லாம் போச்சு. எதிரான சூழ்நிலைகள், அப்படி வாழ்க்கை உடஞ்சு போயிட்டு இருந்தார். அவரு சும்மா அப்படி போயிட்டே இருந்தாரு. போயிட்டே இருக்கும் பொழுது ரோட்டோரத்துல பிச்சை கேட்டுட்டு இருந்த ஒரு முடவன் எழுந்து ஓடினான். ஜஸ்ட் கிராஸ் பண்ண உடனே இப்பதான் அவருக்கு ஒரு உயிர் துடிப்பே வந்துச்சு. என்ன அப்படின்னா, இவ்வளவு நாளும் நான் நினைச்சேன் தேவன் என்ன விட்டு போயிட்டாரு, என்ன விட்டு போயிட்டாரு, என்ன விட்டு போயிட்டாரு. தேவன் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் ஒரு நாளும் மாறவே மாறாது. ஒரு அழில சொல்லுவோமா? ஒரு நாளும் மாறாது. நீங்க யோசிச்சு பாருங்க. யோசேப்பு சொப்பனத்தை கண்டானா, சொப்பனத்தை கண்டுட்டு அதற்கான ஒரு மாற்றமும் வரல. இவனுடைய பார்வை பொறுத்தவரை எல்லாம் நெகட்டிவா நடக்குது, எல்லாம் நெகட்டிவா நடக்குது, நெகட்டிவா நடக்குது, நெகட்டிவா நடக்குது. தேவன் சொன்னதுக்கு எல்லாமே எதிர்மாறா நடக்குதுங்க. புலம்பிக்கிட்டே இருந்தான். கர்த்தர் பாருங்களேன், அங்க 2 பேரும் சொப்பனம் காண வச்சு அவருடைய சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்ல வச்சு இவன் கண்ணு முன்னாலேயே சொப்பனத்திற்கு பலனும் கிடைச்சது. யோசேப்புக்குள்ள இப்போ ஒரு எண்ணம் வந்திருக்கும், அவனுக்கு சொன்ன சொப்பனத்துக்கு அர்த்தத்தை நான் சொன்னேன்னா அது நடக்குதுன்னா எனக்கு என் தேவன் காண்பித்த சொப்பனம் மாத்திரம் நடக்காம போயிருமா என்ன? அதனாலதான் 1ஆம் தேதி கூட நான் சொல்லும் பொழுது சொன்னேன், சில நேரத்தில் நாம ஜெபிப்போம், அவனுக்கு அற்புதம் நடந்துரும். ஆனா ஜீவனுள்ள தேவன் அவருடைய பிள்ளைங்க நாம காத்துக்கிட்டே இருப்போம் பாருங்க. நாம காத்துக்கிட்டே இருப்போம். யோசிச்சு பாருங்க, வேற எந்த மனுஷனுக்கும் கூட இப்படி சொல்லல. பின்னாட்கள்ல அவனை பார்த்த உடனே சொல்லிட்டான். யாரு? பார்வோன் சொன்னான், தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற யாரு உண்டு? அவனுக்கு தேவனுடைய ஆவியை பற்றி வெளிப்பாடு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆதியாகமம் 41:38 பார்வோன் சொல்லும் பொழுது என்ன சொல்றான்? தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷனை இவனை போல வேற யார் உண்டு? அப்ப என்ன சொல்ல வர, நான் போகிற பாதைகள் எனக்கு பிடிக்கல, எனக்கு புரியவும் இல்லை. ஆனாலும் தேவன் என் வாழ்க்கையில கொடுத்த அபிஷேகம் உண்டு, என்னை அழைத்த அழைப்பு உண்டு. தேவன் என்ன நோக்கத்தோடு என்னை அழைத்தார், அவருடைய பலத்த கரம் என் வாழ்க்கையில அப்படியே உண்டு, அப்படியே உண்டு. இப்போ சூழலை மாறல. இந்த 40வது அதிகாரத்துல ஜெயில கிடக்குறான். எல்லாம் 2 பாருங்க. யோசேப்பு அன்னைக்கு கண்ட சொப்பனம் 2. ஒரு சொப்பனமா 2 சொப்பனமா? இங்க இவங்க கண்ட சொப்பனம் 2. இவனுக்கு கொண்டு மேல உயர்த்தி வைக்கிறதுக்கு பார்வோன் கண்ட சொப்பனமும் 2. ஆண்டவர் எல்லா கணக்கையும் கரெக்டா தீர்க்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சொன்னேன், தேவனுடைய பலத்த கரம், தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மெதுவா அப்படியே வெளிப்பட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நிறைய காரியங்களை சொல்லணும், நமக்கு நேரம் இல்லை. இந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய கரம் வெளிப்படுது. தேவன் எனக்கு இத்தனை கிஃப்ட கொடுக்கிறாரு, ஒரு நாளும் காலரை தூக்கி விடவே இல்லை. நாமளா இருந்தா சொல்லியிருப்போம், சொன்னது நடந்துச்சா? சில பைபிள் ஸ்காலர்ஸ்லாம் யோசேப்பை கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இவன் தேவனை நம்பி இருந்தவன் ஏன் போய் பானபாத்திரக்காரன்டா, நீ நல்லா இருக்கும் பொழுது என்ன நினைச்சுக்குப்பான்னு சொன்னான். நான் நினைக்கிறேன் அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை தேவன் இந்த வழியா எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யலாமேன்னு சொல்லிட்டு கர்த்தர் ஒரு கேட்க வச்சிருக்கலாம். அதை நான் பெரிய தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு மாத்திரம் நினைச்சுக்கங்க, வசனம் சொல்லுது, இந்த யோசேப்பு எந்த பானபாத்திரக்காரன்ட்ட நீ நல்லா இருக்கும் பொழுது என்ன நினைச்சுக்கப்பான்னு சொன்னானோ அந்த பானபாத்திரக்காரன், இப்ப வாசிங்க அந்த வசனத்தை, இப்ப வாசிச்சோம் கடைசி வசனத்தை, ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல், கரங்கள் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா மறந்ததுக்கு போய் அல்லேலூயா சொல்றீங்க. மனுஷன் மறக்கிறதுக்காக ஒரு அல்லேலூயா. மனுஷன் மறப்பான், மனுஷன் நம்மளை மறக்கணும். இப்படிலாம் இருந்தனே என்ன மறந்துட்டியே. பெற்றோர் பிள்ளையை குறித்து சொல்றது உண்டு, கணவன் மனைவியை பத்தி சொல்றது உண்டு, மனைவி கணவனை பத்தி சொல்றது உண்டு, அண்ணனை பார்த்து தம்பி, தம்பியை பார்த்து அண்ணன், அக்காளை பார்த்து தங்கச்சி, தங்கச்சியை பார்த்து அக்கா. எல்லாம் செஞ்ச மறந்துட்டியே, மறந்துட்டியே, மறந்துட்டியே. மறப்பான், மறப்பான்.
மறக்கணும். மறவாத ஒரு ஆண்டவர் உண்டு. ஒரு அலையில சொல்லுவோமா? ஒரு அலையில சொல்லுவோமா? யோசிச்சு பாருங்க. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலையும் சொன்னான், தேவன் தேவன். 48 சொன்னா, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது என்கிட்ட இல்லப்பா, தேவனுக்கு உரியது. உண்மைதானே? 41:16 பார்வோனுக்கு முன்னால சொன்னா, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். 48:9 பாருங்க, தேவன் எனக்கு இவ்விடத்திலே நன்மையை செய்திருக்கிறார். 41:51 பாருங்க, மனாசே, தேவன் எல்லாத்தையும் மறக்க பண்ணினார். 41:52 பாருங்க, தேவன் என்னை பெருக பண்ணினார். அடுத்து கடைசியில் வந்து வாசிங்கன்னா, நீங்கள் எல்லாம் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக மாற்றினார். அதான் ஏற்கனவே ஒரு நாள் சொன்ன, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, என் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொன்றின் பின்னாகவும் தேவனுடைய கரை இருக்குதுன்னு எந்த மனுஷன் பார்க்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்தா தேவனுடைய வல்லமை வெளிப்பட முடியும். பாருங்க, இது தேவன் செய்யல, இது தற்செயலா நடந்துச்சு, அல்லது எனக்கு வாழ்க்கையில தீமைக்கு எதுவாகவே நடக்குதுன்னு யாரும் பார்க்க வேண்டியதில்லை. நீங்களும் நானும் தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருப்போமே. ஆனால் இதுல தேவனுடைய கரம் என்ன செய்து, தேவன் எப்படி செயல்படுறாரு, தேவன் எப்படி என்னுடைய காரியங்களை நகர்த்திட்டு போவாரு, தேவன் எப்படி தம்முடைய மகிமை இதுல விளங்க பண்ணுவார்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை பார்க்கிற தேவ பிள்ளைகள் யார் யார் உண்டோ அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையுமே தேவன் தம்முடைய நாமத்திற்கு மகிமையாக மாற்றுவார். ஒரு அழில சொல்லுவோமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், போனா பார்வோனுக்கு அர்த்தங்களை சொன்னா, அதன் பிறகு எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில ராஜா சொன்னா, சிங்காசனத்துல மாத்திரம் தான்பா ஒரு ஸ்டெப் மேல இருப்பேன், மற்ற எல்லா இந்த தேசம் முழுவதும் உனக்குள்ளதுன்னு சொல்லிட்டு உயர்த்தப்பட்டான். இப்போ ஒரு கேள்வி, யோசேப்பை மறந்தான் பானபாத்திரக்காரன், யோசேப்பை அவனுடைய தகப்பனும் சகோதரரும் மறந்த சூழ்நிலையில அவனுக்கு மாத்திரம் தானே அப்படின்னா, தொடர்ந்து இந்த சம்பவம் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசி முடிச்சிடலாம். யாத்திராகமத்துக்கு வாங்க. யோசேப்பு மறக்கப்பட்டானா? தேவன் அவனை மறக்காம இருந்தாரா? யோசேப்புக்கு செய்ய வேண்டிய எல்லா நன்மையும் செஞ்சாரா? யாத்திராகமம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இப்போ எகிப்துல போன எல்லா இஸ்ரவேலர்களும் அங்க அப்படியே பெருகிட்டு இருக்கிறாங்க. வாசிங்க. இப்போ யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருத்தன் எகிப்திலே தோன்றினான். இன்னொரு விதத்தில் இதை சொல்றேன், யோசேப்பு செய்த எல்லாவற்றையும் எகிப்தியர் முற்றிலுமாக மறந்து போனார்கள். யோசேப்பு மறக்கப்பட்டது அது ஒரு அனுபவம், யோசேப்பு செய்த எல்லாவற்றையும் மறந்தது இன்னொரு அனுபவம். யோசேப்பு செஞ்ச எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இப்ப இஸ்ரவேல் சொன்னாங்க, எல்லாரும் புலம்பிருப்பாங்க. என்ன புலம்பிருப்பாங்க? மறந்துட்டானுங்கப்பா, இவங்களுக்கு மறந்துட்டான் 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 எல்லாம் மறந்துட்டான். யோசேப்பை மறந்துட்டாங்க, யோசேப்பு செய்த நன்மைகளை மறந்துட்டாங்க. ஆனா 2வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. எவ்வளவு ஆச்சரியம்! தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு, நான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். எல்லாருக்காரங்களும் சொல்லுவோமா? ஏன் ஆண்டவர் அதுக்கு முந்தின அதிகாரங்கள் அதை போட்டு பிந்தின அதிகாரத்தில் இதை எழுதி வச்சார் அப்படின்னா, மற்றவனால மறக்கப்படுறதும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், நான் உன்னை நினைக்கிறதும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் என்ன கைவிட்டார், கர்த்தர் என்ன மறந்தார் மறந்தார் மறந்தார், நீ எதுக்கு சீயோன் அழுது புலம்புற? உன்னை மாத்திரம் மனசுல வச்சுக்க. ஸ்திரியானவள் தன்னுடைய கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவளே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை. ஆமென். நான் ஜெயிலில் கிடக்கிறேன் ஆண்டவரே, சிறைச்சாலையின் அனுபவம் எனக்கு, நான் மறக்கவே இல்லை. ஆண்டவரே, நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், நான் மறக்கவே இல்லை. என்னிடத்துல நன்மை பெற்றவங்கெல்லாம் என்னை மறந்துட்டாங்க, நான் உன்னை மறக்கலல்ல, நான் உன்னை மறக்கலல்ல. உன் வாழ்க்கையில உன்னை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறேன். நீ எனக்கு மகிமையாய் வாழும்படி தான் உன்னை முன்குறிச்சிருக்கிறேன். எனக்கு மகிமையாய் உன்னை நான் வாழ வைப்பேன். ஏன் ஆண்டவரை இவ்வளவு டிலே? நல்லா கவனிக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஆபகுக் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இப்ப வாசிக்க வேண்டாம், குறித்த காலத்திற்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது.
இந்த தாமதன்றது ஆண்டவர் ஹிஸ்டரியில கிடையவே கிடையாது, தெரியுமா? தேவன் குறித்த நேரம் நமக்கு தான் நிறைய நேரத்தில் தாமதமா தெரியுது. இப்ப புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. தானே தேவன் ஒன்று அப்பாயிண்டட் டைம் ஒன்னும் வச்சுட்டாருங்க. தேவனுடைய பார்வையில ஒன்றும் ஒரு நாளும் தாமதிப்பது இல்லை. நம்ம பார்வையில தான் அந்த அப்பாயிண்டட் டைம் ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி இருக்குது. கர்த்தர் சொல்லுவாரு, ஒவ்வொரு பகுதியிலும் நான் உனக்கு தயவை கட்டளையிடுவேன், ஒவ்வொரு பகுதியிலும் உனக்கு நான் ஃபேவர் கட்டளையிடுவேன், ஒவ்வொரு பகுதியிலையும் உன் வாழ்க்கையில இருந்து என்னோட வல்லமை வெளிப்பட பண்ணுவேன், ஒவ்வொரு பகுதியிலும் உன் வாழ்க்கையில என்னோட நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். நல்ல ஆண்டவர் வராம இப்போ நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? ஆண்டவர் எல்லாரும் என்ன மறந்தாங்களா, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு உள்ள வரும்பொழுதெல்லாம் மறந்துட்டாங்களே. சில நேரத்தில் நம்ம புலம்புறோம், இதை கூட நினைக்காம போயிட்டானே, அதை கூட நினைக்காம போயிட்டானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் என்ன மறந்துட்டா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் இருந்து போய் ஜெபம் மாறட்டும். ஆண்டவர் எல்லாம் எனக்கு எதிரா இருக்குது, ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் எதிரா இருக்குது. ஸ்தோத்திரம். எல்லாம் எதிரா இருக்குது. ஆண்டவரே நான் வீட்டில இருந்து டமாலும் தூக்கிட்டு சிறையிருப்பு அனுபவம் போல மாறிடுச்சு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு நல்லா தெரியும் என் வாழ்க்கையில் நீர் மகிமைப்படுகிறீர், உடைய பலத்தக்காரன் வெளிப்படுது. ஆமென். இத சொல்ற அனுபவம் மாத்திரம் ஒரு தேவ பிள்ளைக்கு வந்துருமே ஆனால் கண்டிப்பா பிசாசு ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்துல நின்று தான் பார்க்கணும் நம்மள. அப்பா இவன் பக்கத்திலேயே போக முடியாது. ஏன்னா பார்க்க வேண்டியவரை இவன் சரியாய் பார்க்க துவங்கினான், புரிந்து கொள்ள வேண்டியதை இவன் சரியாய் புரிந்து கொண்டான். இவனிடத்துல என்னுடைய எந்த ஆயுதமும் வேலை செய்யாது. நல்ல ஒரு தேவன் பரிசுத்தவான்கள் எல்லாம் முன்னால வச்சிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில உம்முடைய அதிகாரம் வெளிப்படுகிறபடினாலே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் வாழ்க்கையில உங்க அதிகாரம் வெளிப்படுது ஐயா. நீர் அதை நான் உணர்ந்து கொள்ள நான் அனுபவிக்க செய்ய ஐயா. சொல்லுங்க பாப்பா. எல்லாரும் துதிங்க, நல்லா கொஞ்ச நேரம் துதிங்க. ஆண்டவரே இந்த வருஷம் தொடங்கி நான் சந்திச்ச எல்லா விதமான நெகட்டிவான சிச்சுவேஷனுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்தினேன் ஐயா. நான் நன்றி செலுத்துறேன். நீர் நடத்தின எல்லா பாதைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே நீர் என்னை நடத்துகிற பாதைகளுக்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் நீர் என்னென்ன பாதையில என்ன கொண்டு போகிறீர் அதற்காகலாம் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்படி இருந்தாலும் தேவனுடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட போகிறபடினாலே ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் மகிமைப்பட போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் துதிங்க பார்ப்போம். நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்லா துதிங்க. அவர் ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே. நீர் இத்தனை நாட்களில் என்னை நடத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தத்தை காணும். எல்லாரும் துதிங்க கரங்களை உயர்த்தி. என்ன மறவாம நீங்க நினைச்சிருக்கிறீங்க, என்ன மறவாம நினைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. என்ன ஒரு நாள் நீர் கைவிட மாட்டீர். வாயத்திறந்து சொல்லுங்க. நான் போற பாதை எனக்கு புரியல, எனக்கு புரியணும்னு அவசியமே இல்லை, எனக்கு அவசியமே இல்லை. நீங்க முன்னால போறீங்களா அது போதும், நீங்க நடத்துறீங்களா அது போதும். போதும் ஆண்டவரே. நீங்க எங்க கையை பிடிச்சிருக்கீங்க, அந்த நிச்சயத்தை மாத்திரம் எனக்குள்ள இன்னைக்கு தந்துருங்க ஆண்டவரே. எனக்கு தந்துருங்க. எல்லாரும் நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நடத்தும் ஐயா, நீர் நடத்தும். அன்பின் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரோடும் கிருபை தங்கி இருக்கட்டும். இன்னைக்கு சொன்னது போல தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் கர்த்தர் நீர் கூட இருக்கிறீர் என்பதை அவர்கள் அனுபவிக்க செய்யும். ஆண்டவரே எல்லாவற்றிலும் உடைய திட்டமும் நோக்கம் வெளிப்படட்டும். அவர்கள் வாழ்க்கை நீர் மகிமைப்படும். அவர்களுக்கு என்னவெல்லாம் கர்த்தர் முன் குறித்தரோ எல்லாவற்றையும் செய்வீராக ஐயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய திருப்பதியில நாம் பங்கு